ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு ஒரு விசிட்காக போயிருக்காரு. ரஷ்யாவோட ரொம்ப முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா செய்திகள் வந்திருக்கிறது மட்டும் இல்லாமல், ஈரான்ல இருந்து சமீபத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ ரொம்ப வைரலான ஒரு விஷயமா மாறி இருக்கு. என்னடா எதுவும் புதுசாக எதுவும் மிசைலை பற்றி அப்டேட் கொடுத்துருக்க வீடியோவா, இல்லை வேற ஏதாச்சும் வெப்பன்ஸ் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவா, இல்லை அதை லான்ச் பண்ணக்கூடிய வீடியோவான்னு சொல்லிட்டு நான் அதை சொன்ன உடனே நிறைய பேருக்கு சந்தேகமானது வந்திருக்கலாம். ஆனால் இறந்த நபர்களை, ஈரானோட அரசியல் வட்டாரத்தில் இறந்த நபர்களை கௌரவிக்கக்கூடிய வகையில் அவங்களோட அந்த படங்களை ரொம்ப பெரிய அளவில் காமிக்கிற மாதிரி அவங்களுக்கான ஒரு கூட்டமானது நிகழ்த்தப்பட்டிருக்கு. அதில் ஈரானோட இப்போதைய சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய மொஸ்டபா கமேனி அவர்கள் படமும் இருக்கிற மாதிரி அந்த வீடியோ வெளியில் வந்திருக்கு. ஸோ மொஸ்டபா கமேனி அவர்களுக்கு என்ன ஆச்சு? அமெரிக்காவோட ஸ்ட்ரைக்ஸில் அவர் இறந்துட்டாரா, இல்லை இதுக்கு பின்னாடி வேற எதுவும் தகவல் கிடச்சிருக்கு, இல்லை ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜா, இல்லை வீடியோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்துட்டு இருக்கு. அண்ட் இதோட சேர்த்து இன்னும் சில முக்கியமான அப்டேட்ஸ் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் செய்தி, ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் பற்றி நம்ம தொடங்குறது சரியாக இருக்கும். ஏன்னா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள் இப்போ ரஷ்யாவில் தரையிறங்கிட்டார். காலையில் பார்த்தோன்னா அந்த செய்தி வந்துருச்சு. ரஷ்யாவோட முக்கியமான பல பேச்சுவார்த்தைகளை நடத்துறதுக்கு இந்த ஒரு ட்ரிப்பில் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, இரண்டு நாட்டுக்கும் நடுவில் வெப்பன்ஸ் சம்மந்தப்பட்ட, அதாவது இந்த யுத்தமானது நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் ஈரானோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ரஷ்யா கிட்ட இருந்து வருடம் ஆனுவல் ரிவ்யூ நடத்தக்கூடிய அளவுக்கு இரண்டு நாடுகளுக்கும் நடுவில் ஆயுதம் சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதிக்கான அந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா, ரஷ்யா கிட்ட இருந்து ஈரானுக்கு க்ரூஸ் ஏவுகணைகள், எக்ஸாக்டா ஆன்டிஷிப் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும், ஈரான்ல இருந்து ரஷ்யாவுக்கு ட்ரோன்கள் சம்பந்தப்பட்ட அதிகப்படியான வெப்பன்ஸ், ஒன் வே சூசைட் ட்ரோன்ஸ், அது சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் ஷேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோன்னா இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் இந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ரெண்டு தரப்பும் ஸ்ட்ராட்டஜிக்கலி நிறைய அக்ரிமெண்ட்ஸை சைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் வருஷம் அதுக்கான ரிவ்யூ பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஒப்பந்தமானது ஏற்படுத்தப்படுறது இதுவாக தான் முதல் முறையாக இருக்கும். இது ரஷ்யாவோட நிறைய ஊடகங்களில் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஈரானோட இந்த ரஷ்யா விசிட் முடிகிறப்போ ஏகப்பட்ட செய்திகள் இந்த இடத்துல புதுசாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பாதுகாப்பு மற்றும் ஆயுதங்கள் சம்பந்தப்பட்டதை பொறுத்த வரைக்கும் அடுத்தபடியா அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான அந்த ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்ட், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விமர்சனங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள், இதெல்லாம் பல்வேறு விதமான செய்தி ஊடகங்களை ஒவ்வொரு ஊடகத்திலையும் ஒரு மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. நம்ம அந்த டாபிக் உள்ள போக வேண்டாம். ஆனால் அடுத்த கட்டமாக நடக்கிறது என்ன? ஈரானோட பேச்சுவார்த்தை முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டியாகணும். லெபனான் இஸ்ரேல் சீஸ்ஃபயர் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருக்காங்க. இது எதுவுமே மிடில் ஈஸ்டோட அமைதிக்கு நல்லது கிடையாது. ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் தெளிவாக கிளியர் கட்டாக எங்களுக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கிட்ட அவங்களோட ப்ரொபோசலை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதை பாகிஸ்தான் உறுதிப்படுத்திருக்காங்க. அப்படி என்ன அந்த ப்ரொபோசலில் சொல்லியிருக்காங்க? அமெரிக்கா கிட்ட எதையாச்சும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை அமெரிக்கா இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய டிமாண்ட்ஸ் வச்சிருக்கணும்னு பார்த்தோன்னா 3 பாயிண்ட், முக்கியமான 3 பாயிண்ட். ஈரான் யுத்தத்தை உடனடியாக நிறுத்தணும், ஈரானுக்கு எதிரான அந்த பொருளாதார தடைகளை நீக்கணும், ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா போட்டு வச்சிருக்கக்கூடிய கவுண்டர் பிளாக்கேடை ரிமூவ் பண்ணி ஆகணும். இது 3த்தையும் அமெரிக்கா பண்ணாங்கன்னா நிபந்தனை அற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்கள் தயார். முழுசாக நாங்கள் டேபிளில் உட்காரோம். எந்த விதமான டிமாண்ட்ஸும் எங்களுக்கு அந்த டேபிளில் உட்காரதுக்கு முன்னாடி கிடையாது. எதுவாக இருந்தாலும் நம்ம பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம், இதற்கு அமெரிக்கா தயாரான்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கிட்ட ஒரு ப்ரப்போசலாக வச்சுருக்காங்க. இதில் கவுண்டர் பிளாக்கேடுன்றத ஈரான் அமெரிக்கா கிட்ட கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண, அதாவது மொத்தமாக அவங்க எடுக்கிற வரைக்கும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரில்லைன்னு சொல்லிக்கிறது ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு மூவாக பார்க்கப்பட்டு இருக்கு. ஏன்னா ஈரானுக்கு பெரிய ஒரு ப்ரெஷர் இதனால பில்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம சொல்லலாம் ஈரான் அமெரிக்காவோட பிளாக்கெட்லாம் பெருசாக கவனிக்க மாட்டாங்க, இல்லை கண்டுக்க மாட்டாங்கன்னு. ஆனால் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு 20லேருந்து 30 கப்பலாவது ஈரானோட அந்த கடற்கரை பகுதிகளிலிருந்து சீனா போன்ற நாடுகளுக்கு பயணம் நார்மலான நாட்களில் இருந்துட்டு இருந்தது. இப்போ அந்த அமெரிக்காவோட கவுண்டர் பிளாக்கெட் போடப்பட்டதுக்கு அப்புறமா இந்த டிராஃபிக் 2 அல்லது 3 கப்பல்கள் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அதுவும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கடைசி 2 நாளோட டேட்டா இது வரைக்கும் எக்ஸாக்டாக கிடைக்கல, ஷேடோ ஃப்ளைட் சம்மந்தப்பட்ட கப்பல்களோட டேட்டா. ஸோ ரொம்ப கம்மியாக ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 கப்பல்கள் தான் இப்போதைக்கு பயணிக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையும் உருவாக்கியிருக்கு. ஸோ ஈரானுக்குமே இது ப்ரெஷரை உருவாக்குது. ஆனால் அமெரிக்கா ஒரு பக்கம் பிளாக்கெட்டை போட்டுட்டு அதன் மூலயமா எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நினச்சானா அதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், கம்ப்ளீட்டாக பிளாக்கெட்டை ரிமூவ் பண்ணுற வரைக்கும் எங்களோட ஸ்டாண்ட் இதுதான்றதை தெளிவாக காமிச்சிட்டாங்க. அடுத்தபடியாக ஈரானோட கார்க் தீவுகள், இந்த கார்க் தீவுகளில் அமெரிக்கா ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தப்போ நிறைய நபர்கள் சொன்ன செய்தி என்னன்னா, கார்க் தீவு அவ்வளோதான், இதுக்கப்புறம் அந்த இடத்துல ஈரானால் யூஸ் பண்ணவே முடியாது, ஹெவி டிஸ்ட்ரக்ஷன்ற மாதிரி நிறைய செய்திகளை சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்பயே நான் சொல்லியிருந்தேன், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏர்போர்ட், கார்க் தீவுகளில் ஒரு முக்கியமான ஏர் ஸ்ட்ரிப்னு கூட சொல்லலாம், அதில் 2 இடத்துல மட்டும்தான் தாக்கியிருக்காங்க. மற்றபடி எந்த விதமான மேஜர் டேமேஜ்ன்றதும் அந்த தீவுகளில் ஏற்படுத்தப்படலன்னு. அது
இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. கார்க் தீவுகளில் நேற்று எடுக்கப்பட்ட சேட்டலைட் இமேஜஸ் இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு. 3 கண்டெய்னர் கப்பல்கள் கார்க் தீவுகளில் அங்கே இருக்கக்கூடிய ஹேங்கரில் நிறுத்தி வைக்கப்பட்டு அதில் க்ரூட் ஆயிலானது ஃபில் பண்ணப்பட்டு இருக்கு. மோஸ்ட்டாக அது சீனாவுக்கு போக வேண்டிய கப்பலாக இருக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு அது அவங்களுக்கு வைட்டலாக இருந்துட்டு இருக்கு, அமெரிக்காவோட ஸ்ட்ரைக்ஸ் எப்படி ரொம்ப லிமிட்டடாக நடந்திருக்கின்றத இந்த ஒரு சேட்டலைட் இமேஜ் மூலமா நம்மளால காமிக்க முடியும். அடுத்ததா ஈரானோட சுப்ரீம் லீடர் முஜ்தபா கமீனி அவர்கள். ஃபர்ஸ்ட் நான் அந்த வீடியோ கிளிப்பை காமிக்கிறேன், அதுக்கப்புறம் என்னன்ட்டு பேசலாம். இப்போ நீங்கள் அந்த வீடியோ கிளிப்பை பார்த்துருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய அளவில் இறந்த நபர்களை வந்து மரியாதைப்படுத்தக்கூடிய விதமாக அவர்களை பற்றின வாசகங்கள், அவங்க வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள்னு சொல்லிட்டு அந்த ஒரு இமேஜை டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஆனால் எக்ஸாக்டாக இந்த ஒரு இடத்த ஃப்ரீஸ் ஃப்ரேம் போட்டு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, நானே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல ரைட் கார்னரில், டாப் கார்னரில் இப்போ ஈரானோட சுப்ரீம் லீடர் முஜ்தபா கமீனி அவர்களோட புகைப்படமானது இருக்குது. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கலாம், ஏண்டா இந்த மாதிரி இடத்துல வந்து இப்போ அரசியல் பேனர் கூட ஒன்று வைக்கிறாங்கன்னா மோஸ்ட்டாக இறந்த நபர்களுக்கு வந்து வைக்கிறதுல மற்ற நபர்களோட புகைப்படத்தை போட மாட்டாங்க. ஆனால் நினைவேந்தல் அஞ்சலி செலுத்துறது, இல்லை இந்த மாதிரி குறிப்பிட்ட சில அந்த வருஷம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு வைக்கிறப்போ சைடில் ஏதாச்சும் ஒரு முக்கியமான அந்த கட்சி சம்மந்தப்பட்ட நபர்கள் யாரோட ஃபோட்டோவாவது போடுவாங்க. இண்டிவிஜுவலுக்கு போடலனாலும் ஒரு நபர் வந்து ஒரு ஏதோ அரசியல் கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு நபர் இறந்துட்டார்னா அதில் மற்ற தலைவர்களோட புகைப்படங்கள், உயிரோடு இருக்க நபர்களோட வணங்குற மாதிரி அந்த புகைப்படங்கள்லாம் இருக்கும். இந்த ஒரு புகைப்படம், அந்த கார்னரில் இருக்கக்கூடிய புகைப்படத்தை தவிர வேற யாருமே இதில் இருக்கவங்க உயிரோடு கிடையாது. அத்தனை நபர்களும் இறந்துட்டாங்க. அதில் முஜ்தபா கமீனி அவர்கள படமும் இப்போ இடம்பெற்றிருக்கு. அதனால் அவர் இறந்துட்டாருன்றதை நான் சொல்லலை. ஆனால் அவர் பதவியேற்றதுக்கு அப்புறமா இது வரைக்கும் ஒரே ஒரு சிங்கிள் அப்பியரன்ஸ் கூட ஈரானோட மீடியாஸ் மூலியமாகவோ இல்லை அவர்கள் சம்மந்தப்பட்ட எந்த விதமான பக்கங்கள், அதிகாரப்பூர்வமான பக்கங்கள்ல இருந்தோ ஒரே ஒரு வீடியோ கிளிப் கூட வரல. இஸ்ரேலோட ஸ்டாண்ட் மற்றும் அமெரிக்காவோட ஸ்டாண்ட் என்னன்னு பார்த்தோம். அமெரிக்கா மட்டும் கிடையாது, யூகேவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா சேர்ந்து நடத்திய அந்த ஸ்ட்ரைக்ல முஜ்தபா கமீனி அவர்களும் அயத்துல்லா கமீனி அவர்கள் கொல்லப்பட்டப்போ அவர் கூட இருந்த முஜ்தபா கமீனி அவர்களும் கொஞ்சம் தீவிரமான காயம் அடைந்ததா சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் இறந்து போகல. அவரோட ஃபேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சிவியர் இன்ஜுரிஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு அவருக்கு ஏற்பட்டதா கிளைம் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதோட உண்மை தன்மை என்னன்றது தெரியல. ஆனால் இவ்வளோ நாள் அவர் வெளியில வரல, ஒரு வீடியோ காட்சி கூட வெளியில வரலன்றப்போ இது இந்த இடத்துல பெரிய ஒரு சந்தேகத்தை கிளப்புது. ஈரான் சைடில் என்ன சொல்றாங்க, இல்லை ஈரான் பேஸ்ட் அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் இவ்வளோ நாள் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பாதுகாப்பு குறைபாடுகள். ஈரானுக்குள்ள மொசாடோட உளவாளிகள் அதிகமாக இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் அயத்துல்லா கொமேனி அவர்களோட காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள் உளவாளிகளாக இருக்காங்கன்றப்போ அவரோட பாதுகாப்பு கருதி ரொம்ப செக்யூர்டான ஒரு ஜோனுக்குள்ளே அவர் இருந்துட்டு இருக்காரு. அவரை பற்றின லொக்கேஷன் யாருனாலும் ட்ராக் பண்ண முடியாது, இல்லை பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அவரை எந்த இடத்துலையும் வெளியில் கொண்டு வராமல் ஐஆர்ஜிசி பாதுகாத்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2 மாதங்கள் கடந்தும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நிகழ்ந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இப்படி ஒரு புகைப்படம் மற்றும் வீடியோ வெளியில் வருதுன்னா இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் மாறிட்டு இருக்கு. 2வது சுப்ரீம் லீடரும் இறந்துட்டாரு, இல்லை அது சம்மந்தப்பட்ட அறிவிப்புகள் எதுவும் உண்மையாக இருந்துருந்துச்சுன்னா ஐஆர்ஜிசிக்குள்ள மிகப்பெரிய ஒரு பவர் இம்பேலன்ஸ் வரும். அதை ரீசெண்டாக வரக்கூடிய நிகழ்வுகளை நம்மளால் பார்க்க முடியுது. இதை நான் வந்து ஜஸ்ட் டெய்லி வரக்கூடிய அப்டேட்ஸ் மட்டும் வச்சு பேசல. ஈரானில் வந்து சில பகுதிகளில் வந்து இன்டர்நெட் சேவை கொஞ்சம் பார்ஷியலி இருந்துட்டு இருக்கு. அங்கேருந்து வரக்கூடிய சில வீடியோஸ்லாம் பார்த்தோன்னா பொதுமக்கள் வந்து நிறைய இடத்துல ஐஆர்ஜிசிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுவே இன்னும் ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டாம், நம்ம கிட்ட மிலிட்ரி பவர் இருக்குது, நம்மளால் அமெரிக்காவை எதிர்க்க முடியும், அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கையில் நம்மளால் ஜெயிக்க முடியுன்றது அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது. ஸோ ஈரானோட அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்துறத ஐஆர்ஜிசியும் விரும்பல, ஐஆர்ஜிசிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஈரானியர்களும் விரும்பல. இப்படி இருக்கப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே மக்களுக்கான அந்த ஒரு பார்வை எப்படி மாற ஆரம்பிக்குன்னா, ஐஆர்ஜிசி வந்து நம்மளோட நாட்டை காப்பாற்ற பார்க்குறாங்க, ஆனால் அரசாங்கம் வந்து அமெரிக்கா சொல்கிறத கேட்க ஆரம்பிக்குதுன்னு இந்த மாதிரி ஒரு மனப்பான்மையை அந்த இடத்துல உருவாக்கி விட்டுரும். இந்த ஒரு மனப்போக்கு மக்கள்கிட்ட வந்துட்டதுனாலே ஐஆர்ஜிசி விசஸ் ஈரானில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையை அதை உருவாக்கி விட்டுரும். அந்த பிரச்சனையை உருவாக்கி விட்டுரும். ஸோ முஜ்தபா கமீனி அவர்கள் இல்லைனா இந்த அளவுக்கு நிகழ்வுகள் பின்னாடி நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த முஜ்தபா கமீனி அவர்களோட புகைப்படம் வெளியில் வந்திருக்கிறது தவறுதலாக வந்துச்சா, இல்லை வேறு எதுவும் காரணங்களுக்காக அவங்க பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் ரொம்ப ஒரு லாங் பீரியடாக அவர் பப்ளிக் அப்பியரன்ஸ் எதுவும் இல்லை. இது சம்மந்தப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரி ஒரு புகைப்படம் வந்திருக்கின்றப்போ உண்மையிலே அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இதை பற்றி உங்களோட கருத்துக்களும், அமெரிக்காவோட அதிபர் ஈரானோட கோரிக்கைகளை ஏற்பாரா மாட்டாருன்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக ரஷ்யா அண்ட் ஈரான் இந்த 2 தரப்பும் சேர்ந்தாங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியுன்றது ஈரானோட சப்போர்ட்டர்ஸோட ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது விடைபெறுது உங்கள் ஆர்கே.